உலகத்திலேயே அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு கீழே பார்த்து பதில் சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். எனக்கு தெரியாமல் கேட்குறேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கேள்வியை தான் அவன் கேட்க போகிறாங்கிறது ஐயா ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும்? சரி, அவன் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, வெளிநாட்டு பயணம் விமர்சிக்கப்படுதே, இதான் முதல் கேள்வியே. இதுக்கு என்ன பதில்? நேரம் தானே பார்த்து சொல்லணும். வெளிநாட்டு நீங்கள் பயணம் போகிறீங்க, அதை வந்து எதிர்கட்சியில் விமர்சிக்கிறாங்களே, குறிப்பாக நீங்கள் அதிமுக விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து போன மாதிரி இது நடச்சிட்டார் போல இருக்கு, அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். இதை வந்து அவர் இப்படியே சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த கேள்வி அவராக கேட்ட கேள்வி, இந்த பதில் இவராக சொன்ன பதில். அந்த கேள்வியை கேட்ட உடனே ஐயா குனிஞ்சிட்டார். குனிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் போன மாதிரியே இந்த பயணத்தை நினைக்கிறார் போல, அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த பயணத்தை வெளிநாடு போயிட்டு சரியாக நடத்தலை அப்படிங்கிறது இவரோட கருத்து. அதை எப்படி கீழே குனிஞ்சு சொல்கிறீங்க? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி உங்ககிட்ட இருந்துச்சு? அப்போ ஸ்கிரிப்டடா இல்லையா? வெளிநாட்டு பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. என்ன விமர்சனம் சொல்றாங்க? இல்லை, அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக. வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு.